தேனி மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய மலை கிராம மக்களை பெரியகுளம் தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னூர் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பெரியகுளத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்விற்கு சென்று கிராமத்திற்கு திரும்பியுள்ளனர். அப்பொழுது கல்லாற்றை கடக்கும் பொழுது திடீரென்று காட்டாற்று வெள்ளம் ஏற்படவே 4 நபர்கள் மறுகரைக்கு தப்பிச் சென்ற நிலையில் 4 நபர்கள் ஆற்றின் நடுவே உள்ள பாறை மீது ஏறி தப்பித்துள்ளனர். இந்த நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த அவர்கள் ஆற்றின் நடுவே சிக்கி தவித்த 4 நபர்களை கயிற்றை கட்டி பத்திரமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கல்லாற்று பகுதியில் பாலம் கட்டித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இதுபோன்ற மழைக்காலங்களில் உயிரை பணயம் வைத்து செல்லும் நிலை உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டையில் நூலகம் மேற்கூரையில் இருந்து நீர் கசிந்து நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற நிதியிலிருந்து காந்தி பூங்கா அருகே கிளை நூலகம் கட்டப்பட்டது. இந்த கிளை நூலகத்தை கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். இந்நிலையில் தற்போது ஒரு நாள் பெய்த மழைக்கே கிளை நூலகத்திற்கு மேற்கூரை வழியே மழைநீர் கசிந்து நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் நனைந்து வீணாகி வருகிறது. கிளை நூலகம் திறக்கப்பட்டு 1.5 மாதத்திற்குள் மேற்கூரையில் இருந்து மழைநீர் கசியும் நிலை இருப்பதாகவும் கழிவறையுடன் நூலகத்தை கட்ட வரைபடத்தை மட்டும் போட்டுவிட்டு கழிவறை கட்டாமல் விட்ட ஒப்பந்ததாரர் மீது தமிழ்நாடு அரசும் மாவட்ட ஆட்சியரும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் 10 மணிக்கு மேல் கலை நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டு இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வடக்கு திட்டங்குளத்தில் கண்ணூரம்மன் மற்றும் கருப்பசாமி கோவில் கொடை விழா கடந்த 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம், பாட்டு கச்சேரி உட்பட அனைத்து கலை நிகழ்ச்சிகளுக்கும் இரவு 10 மணி வரை மட்டுமே நடத்திக் கொள்ள போலீஸ் தரப்பில் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்நிலையில் கரகாட்ட நிகழ்ச்சி 9:30 மணியளவில் தொடங்கி நடைபெற்ற நிலையில் 10 மணியளவில் காவல்துறையினர் கரகாட்டத்தை நிறுத்த சொல்லியுள்ளனர். இதனால் போலீசாருக்கும் அப்பகுதி இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இளைஞர்கள் கோவில்பட்டி தூத்துக்குடி மாநில நெடுஞ்சாலையில் இரவு 11:30 மணியளவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் இருந்து ஆதனியூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை அமைந்துள்ளது. இச்சாலை வழியாக 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நாள்தோறும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாமல் சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அவதியுடன் செல்லும் நிலை உள்ளது. இச்சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கனமழையால் திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு அணைப்பாளையம் புதிய பாலம் வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீரானது நுரை பொங்கி ஆர்ப்பரித்து நொய்யல் ஆற்றில் கரை புரண்டு செல்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாநகரத்திற்கு உட்பட்ட அணைப்பாளையம் தரைப்பாலம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மங்கலம் சாலையையும் கல்லூரி சாலையையும் இணைக்கும் இந்த அணைப்பாளையம் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதால் முற்றிலும் வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணைப்பாளையம் தரைப்பாலம் மூழ்கியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.